தர்ஷிகா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கண்கள் வந்து நிறைய விதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாலைக்கண், அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இருட்டினதுக்கு அப்புறம் வந்து கண்ணு ரொம்ப தெரியாது அப்படின்வாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கலர் தெரியாது. சில பேர் கண்ணில் புற விழுந்துருச்சு, பூ விழுந்துருச்சு அப்படின்வாங்க. ஒரு பக்கம் விஷன் மட்டும் மறைஞ்சிரும். இன்னும் நம்ம இப்ப குற்றமே தண்டனை படம் பார்த்திருப்போம். அதுல நம்ம ஹீரோ விதாத்துக்கு வந்து டனல் விஷன். என்ன பார்த்தாலும் வந்து பைப் வழியா நம்ம பார்க்குற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி நோய்கள் இருக்கு இல்லையா? அந்த வரிசையில் நம்மளோட கலர் பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து 0.00003% மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ மொத்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் இருக்குது அப்படின்றாங்க. இருந்தாலும் இது வந்து கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து கலரை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் வந்து உலகத்தில் ரொம்ப கம்மியான மக்களுக்கு இருக்குன்ற புள்ளி விவரம் கொடுத்ததால் நம்ம சந்தோஷப்பட்டு மனசு தேத்திக்கலாம். ஆனால் இந்த கலர் பிளைண்ட்னஸையும் வந்து போக்குறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது பிரீத்தி. அதில் பார்த்தீங்கன்னா சில வழிகள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும். கேரட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கூலர்ஸ் போட்டு போகணும். ஏன்னா கண்ணுக்கு வந்து டஸ்ட் எல்லாம் படாமல் இருந்து ரொம்பவே பாதுகாக்கணும். ஏன்னா கண் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்புன்றனால. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தைரியமும் தன்னம்பிக்கையும், உங்களுடைய ஆலோசனை கேட்பதற்காக பெரும் கூட்டம் தயாராக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியமெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பலவிதமான பிரச்சனைகளை நிவர்த்திகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் உங்களுக்கும் சந்தோஷமும் அனுகூலமும், எதிர்காலத்துக்கு வேண்டிய திட்டத்திற்கு உண்டான உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை பல விதத்தில் பாதுகாப்பு அரணாக விளங்கும். குடும்ப ஒற்றுமையில் மிக மிக கவனமாக இருப்பதை தவிர வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் அறிந்தவர்களோ அறியாதவர்களிடத்திலோ பேசுகின்ற சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ உதாசீனமாக பேசுவதோ பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு. அரசுத்துறை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக புது பொறுப்புகள், மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதுடன் பல விதமான கஷ்டங்களில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுவதுடன் கேஸுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. பகைவர்கள் கூட நட்பர்கள் ஆவதற்கு உண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அடிவயிற்றில் ஏதேனும் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அனாவசிய விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பொருள்கள் விஷயத்தில் களவு போவதற்கோ நெருப்பு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதோ பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் என்பது மிக மிக முக்கியம் என்பதனால் அவசரத்தனத்தில் பயணிக்க வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். திடீரென்று காணப்பட்டிருந்த தொய்வான நிலைமை மாறும். லாபமும் அனுகூலமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. படிப்படியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. இரத்தத்தை மட்டும் முழு பரிசோதனை, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் அதிக கவனம் என்பதை கவனத்தில் கொள்க. லாபத்தினுடைய உண்டான நாள் என்பதனால் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பித்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் தான் நன்மை தரும். கண்டிப்பாக அரசு கௌரவம் ஏற்படுவதற்கும் அனாவசிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கும்
புது அமைப்புகளுக்கு உண்டான உத்தரவாதம், மேலதிகாரிகளுடைய தன்னம்பிக்கை பெறக்கூடிய உங்களுடைய உழைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தவறான விஷயத்தால் தவறான இடத்தில் உங்களுடைய கவனம் செலுத்துவதனால் வண்டி வாகனத்தில் பெரும் விபத்துக்கள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருங்கள். கண்டிப்பாக ஞாபகம் மருதி திடீரென்று பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். சிலருக்கு எழுதி வைத்துவிட்டு செல்வதும் அதை பார்த்து பார்த்து செய்து கொள்வதும் இன்றைக்கு நன்மையும் அனுகூலம் தரும். அதே அசுரகதியில் கோபதாபப்படுவதோ ஆவேசப்படுவதோ அதே நினைவாக வண்டிகளில் செல்வதோ உத்தியோகத்தில் இருப்பதோ சிக்கலை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எடுத்தன் கவிழ்த்தன் என்ற விஷயங்கள் வேண்டாம். சூரியனின் ஆதிக்கம், சனியின் ஆதிக்கம், புதனின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதனால் மிக மிக பயணங்கள் விஷயத்தில் கவனம். புதிய அறிமுகத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் கூட உத்தியோகத்தில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை தரும். அலட்சியப்படுத்துபவர்களுக்கு பெரும் சிக்கலையும் மொத்த நிம்மதியும் கெடுவதற்குண்டான சூழ்நிலை. சிலருக்கு கௌரவ பங்கங்கள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருங்கள். அலட்சியப்படுத்தாதீர்கள். நான் சொன்னால் அது நடக்கும் இது நடக்கும் என்றெல்லாம் கரெக்டு, கிரகத்துக்கிட்டே நடக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், அபிவிருத்தி, குடும்ப விஷயத்தில் மிக கவனமும். ஒற்றுமை குறைவுக்கு அதிகமான சான்ஸ் இருப்பதை கவனத்தில் கொள்க. சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்புக்கு யோக பலங்கள் காணப்படுகிறது. நல்ல முன்னேற்றம், சீரு சிறப்பும் காணப்படுகிறது. சுறுசுறுப்பாக இறங்கக்கூடிய பலவித விஷயங்கள் சாதகமான முடிவை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்னம்பிக்கை உண்டான நாள். சுபகாரிய செய்திகள், வெளிவட்டாரங்கள், புது விஷயங்கள், காதல் அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெற்றோரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. எடுத்த காரியமெல்லாம் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் கோபதாபம் நல்ல காலகட்டத்தில் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கை. வழுக்கலான இடங்களில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் நிதானத்துடன் இருப்பதும், பிள்ளைகளுடைய திடீரென்று தவறான வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பிள்ளைகளுடைய ஒரு பழக்கத்திற்கும் பொறுமையாக நீங்கள் கண்காணிப்பது தெரியாமல் அவர்களை வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் பூர்வீக சொத்து விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். சிறிதாக உணர்ச்சி வசப்படுவது நல்ல தாய் தந்தையரிடம் மன வருத்தத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை என்பதை கவனத்தில் கொள்க. விடாத முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வர வேண்டிய விருதுகள் போன்ற விஷயங்கள் வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, நம்மளோட உடம்புல முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா கண்கள் தான். அந்த கண்கள்லயும் இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கண்களை தான் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஐ டொனேட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த தருணத்துல வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, உண்மையிலேயே வந்து நீங்க பேசினா நீங்க பிடிச்ச கண்டென்ட் இந்த கண்டென்ட் தாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் தானே கொடுக்க போறோம். ஸோ நல்ல விஷயத்தை அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்றோம். Until then, tata and bye-bye from Preeti, Tarshika and the entire team of Putham Pudu Kalai. Bye-bye.
Thank you.